பாகிஸ்தான் தலைமையில் அமெரிக்கா ஈரானுக்கு போர் நிறுத்தம் குறித்து 15 பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு பரிந்துரையை அனுப்பியிருக்கிறது என்று அஃபீஷியல் நியூஸ் வெளியாகியிருக்கிறது. இதில் என்ன அந்த 15 பாயிண்ட்ஸ் இருக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோடியிடம் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தலாமா வேண்டாமா என்று கேட்டாரா? ட்ரம்ப் போரை நிறுத்த வழி தேடினாலும் ஈரானும் இஸ்ரேலும் அப்படி ஓரமாக போங்கள் தலைவரே, குச்சி மிட்டாய் சாப்பிடுங்கள் என்று சொல்லும் மாதிரி ஈரான் சைடில் இருந்து ஒரு குண்டு, இஸ்ரேல் சைடில் இருந்து ஒரு குண்டு என்று தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த போர் நிற்க வாய்ப்பிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றியும் பார்க்கலாமா தோழர்களே? அதற்கு முன்னதாக இது போன்ற அப்டேட்ஸ்களை மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் நமது சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன். இந்த வீடியோக்கு லைக் செய்து கொள்ளுங்கள். என்னை போன்ற எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். இந்த 15 பாயிண்ட்கள் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதலாவது நியூக்ளியர் கண்ட்ரோல், அதாவது அணுவாயுத கட்டுப்பாடு. இரண்டாவது மிசைல் அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டி, அதாவது ஏவுகணை மற்றும் பிராந்திய பாதுகாப்பு. மூன்றாவது வார் ஸ்டாப் ஃப்ரேம்வொர்க், அதாவது போர் நிறுத்த திட்டம். நான்காவது எக்கானமி அண்ட் சாங்ஷன்ஸ், அதாவது பொருளாதாரம் மற்றும் தடைகள். ஐந்தாவது பொலிட்டிக்கல் சொல்யூஷன், அதாவது அரசியல் தீர்வு. இந்த 5 முக்கிய பகுதிகளின் அடிப்படையில்தான் 15 பாயிண்ட்கள் அமைக்கப்பட்டுள்ளன. டைப் 1 நியூக்ளியர் கண்ட்ரோல், அணு ஆயுத கட்டுப்பாடு. பாயிண்ட் 1 முதல் 5. பாயிண்ட் 1, ஈரான் எதிர்காலத்தில் அணுகுண்டு அல்லது அணு ஆயுதம் தொடர்பான எந்த செயல்பாடுகளையும் செய்ய முயற்சி செய்யக்கூடாது. இங்கிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இதே விஷயத்தை ஏற்கனவே அமெரிக்கா பலமுறை கூறியுள்ளது. ஆனால் ஈரான் ரகசியமாக தயாரிப்பதா என்ற சந்தேகம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு உள்ளது. பாயிண்ட் 2, யுரேனியம் உற்பத்தி லிமிட். மின்சாரம் தயாரிக்க பொதுவாக 3% முதல் 5% வரை போதும். ஆனால் ஈரான் கிட்ட 60% வரை சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் இருக்கலாம் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நினைக்கின்றன. அதனால் தேவைக்கு அதிகமாக வைத்திருந்தால் அதை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போது புரிகிறது. யுரேனியத்தை 90% வரை சுத்திகரித்தால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியும். இப்போதே ஈரான் காட்டும் சக்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கவலையாக உள்ளது. நாங்கள் அணு ஆயுதம் உருவாக்கவில்லை என்றாலும் உருவாக்கும் திறன் உண்டு என்ற சிக்னலை ஈரான் கொடுக்கிறது. இதுவே பதட்டத்தை அதிகரித்து இந்த மோதல் தொடங்குவதற்கான முக்கிய காரணமாக மாறியுள்ளது. பாயிண்ட் 3, உலக நாடுகளுக்கு, முக்கியமாக இஸ்ரேலுக்கு ஈரான் கிட்ட மறைமுகமாக அணு நிலையங்கள் இருக்குன்னு தோணுச்சுன்னா IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மூலம் சோதனை பண்ணுவாங்க. ஈரான் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். சரியாக யுரேனியம் பிரித்து எடுத்தல் நடக்குதான்னு செக் பண்ணுவாங்க. பாயிண்ட் 4, IAEA ஃபுல் மானிட்டரிங். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி முழுமையான கண்காணிப்புல இருப்பாங்களா. நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் 24/7 மானிட்டர் பண்ண அனுமதி தர போல இருக்கும். கேமராஸ், சென்சார்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ரிச்மெண்ட் லெவல் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணுவாங்களா. பாயிண்ட் 5, சிவில் நியூக்ளியர் சப்போர்ட். அமெரிக்கா நல்ல பயன்பாட்டுக்கு நியூக்ளியர் எனர்ஜி சப்போர்ட் தரும். இப்போ எக்ஸாம்பிள், பவர் ஜெனரேஷன், மின்சாரம் தயாரிக்க, டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி ஹெல்ப், நியூக்ளியர் ஃபியூயல் சப்ளை சப்போர்ட். இதன் மூலம் ஈரான் கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைத்தால் அதிலிருந்து ரிட்டர்ன் தரும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா தன்னிடம் இருக்கிற எனர்ஜி சப்போர்ட் தரும். டைப் 2 மிசைல் மற்றும் ரீஜனல் செக்யூரிட்டி, ஏவுகணை மற்றும் பிராந்திய பாதுகாப்பு. 6 to 9 பாயிண்ட்கள். பாயிண்ட் 6, பாலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் ரெஸ்ட்ரிக்ட். ஈரான் கிட்ட இருக்க லாங் ரேஞ்ச் மிசைல், தொலைதூரம் தாக்கும் ஏவுகணை குறைக்க சொல்றாங்க. அமெரிக்கா ஏன் இப்படி சொல்லுது? இந்த மிசைல் மூலம் மற்ற நாடுகளை தாக்க முடியும். குறிப்பாக துபாய், சவுதி, கத்தார் இந்த நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் மிடில் ஈஸ்டில் பதற்றம் அதிகரிக்கும். ஈரான் கிட்ட பெரிய மிசைல் ஸ்டாக் இருக்குன்னு இன்டர்நேஷனல் பதட்டம் இருக்கு தாம் அமெரிக்கா சொல்லுது. பாயிண்ட் 7, மிசைல் டெஸ்டிங் ஸ்டாப் பண்ணணும். புதிய மிசைல் அல்லது வெப்பன் டெஸ்ட் பண்றத தற்காலிகமாக நிறுத்த சொல்றாங்க. ஏன்? டெஸ்ட் பண்ணினா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும், ஃபியூச்சர் அட்டாக் கெபாசிட்டி அதிகரிக்கும். இதனால் மீண்டும் போர் வர வாய்ப்பு அதிகம். பாயிண்ட் 8, ப்ராக்ஸி மிலிட்டன்ட் சப்போர்ட் ரெடியூஸ். ஈரான் சப்போர்ட் பண்ணும் குரூப்ஸ் ப்ராக்ஸி குரூப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அமெரிக்கா எப்படி சொல்ல வர்றாங்கன்னா,
மற்ற நாடுகளில் இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஈரான் ப்ராக்ஸி குரூப்ஸுக்கு மிசைல்ஸ் மற்றும் சப்போர்ட் கொடுக்குது. யாருக்கு? ஹிஸ்புல்லா லெபனான், ஹமாஸ் காசா இது போன்ற குரூப்புகளுக்கு சப்போர்ட்டை தவிர்க்க சொல்றாங்க. பாயிண்ட் 9 ரீஜனல் அட்டாக்ஸ் ஸ்டாப் கேரண்டி. டைரக்ட் இல்ல இன்டைரக்ட் அட்டாக் கூட கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் ஈரான். கேரண்டி கொடுத்தாதான் மற்ற நாடுகளுக்கு பாதுகாப்பு ஃபீலிங் வரும். அதாவது துபாய், சவுதி, இஸ்ரேல் இந்த நாடுகள். டைப் 3 வார் ஸ்டாப் போர் நிறுத்த திட்டம். பாயிண்ட் 10 இமீடியட் சீஸ்ஃபயர் உடனடி போர் நிறுத்தம். டெம்பரவரி எக்ஸாம்பிள் 30 நாட்கள் ஸ்டாப். இரு பக்கமும் அட்டாக் செய்யக்கூடாது. மக்கள் சேஃப்டி முதலில் பார்க்கணும். இதன் மூலம் சிச்சுவேஷன் அமைதியாகும். பாயிண்ட் 11 சி எல்லை மோதல் ஸ்டாப். கடல் மற்றும் எல்லை பகுதிகளில் சண்டை நிறுத்தம். நேவல் கிளாஷஸ் ஸ்டாப். ட்ரோன் தாக்குதல் ஸ்டாப். இதன் மூலம் ஷிப்பிங் சேஃப்டி உயரும், போர் மோதல் குறையும். பாயிண்ட் 12 ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் சேஃப்டி. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பாதுகாப்பு என்பது உலக ஆயில் சப்ளையில் 20% முக்கிய பாதை. ஆயில் கப்பல்களுக்கு சேஃப் பாசேஜ் கேரண்டி தரணும். இதன் மூலம் ஆயில் டிரான்ஸ்போர்ட் சேஃபாக நடைபெறும். இதனால் குளோபல் இக்கானமி ஸ்டேபிள் ஆகும். டைப் 4 இக்கானமி அண்ட் சாங்ஷன்ஸ் பொருளாதாரம் மற்றும் தடைகள். பாயிண்ட் 13 பார்ஷியல் சாங்ஷன்ஸ் ரிமூவ். அமெரிக்கா ஈரான் மீது இருக்கும் சில எகனாமிக் தடைகளை குறைக்கும். ஏன்? ஈரான் இக்கானமி இம்ப்ரூவ் ஆக, மக்கள் வாழ்க்கை நிலை மேம்படும். சாங்ஷன்ஸ் காரணமாக ஈரான் ஆயில் எக்ஸ்போர்ட் மற்றும் இக்கானமி பாதிக்கப்படுகிறது. இப்ப புரியும். பாயிண்ட் 14 ஆயில் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் அலவ். ஈரானுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் அதிகமாக செய்ய பெர்மிஷன் தருவாங்க அமெரிக்கா. என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ பணம் வரும், இக்கானமி ஸ்ட்ராங் ஆகும். ஆயில் எக்ஸ்போர்ட் தான் ஈரானுக்கு முக்கிய இன்கம் சோர்ஸ். டைப் 5 பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அரசியல் தீர்வு. ஃபியூச்சர்ல கண்டினியூஸ் பீஸ் டாக்ஸ் சிஸ்டம் உருவாக்கப்படும். தலைமை பாகிஸ்தான் அல்லது நியூட்ரல் கண்ட்ரி. ஏன்? டைரக்ட் மோதல் அவாய்ட் செய்ய, டிஸ்கஷன் மூலம் ப்ராப்ளம் சால்வ் செய்ய. ஆனால் இவர்கள் பேசி பேசி முடிவுக்கு வராமல் தான் போர் ஸ்டார்ட் பண்ணினார்களா? இந்த 15 பாயிண்ட்டுகள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லப்படவில்லை. ஆனால் இதுதான் 80% இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் மோடி அவர்களை தொலைபேசியில் அழைத்ததாகவும் அப்போது மேற்காசிய சூழ்நிலை பற்றி மோடி ட்ரம்பிடம் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கூடிய விரைவில் அமைதியை மீட்டெடுப்பதையும் இந்தியா ஆதரிக்கிறது. ஹார்மூஸ் ஜலசந்தி திறந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் அணுகக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்வது ஒட்டுமொத்த உலகிற்கும் இன்றியமையாதது என்றும் மோடி தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான முயற்சிகள் தொடர்பாக தொடர்ந்து தொடர்பில் இருக்க நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று பேசிக்கொண்டதாக மோடி கூறியுள்ளார். என் பார்வையில் அமெரிக்கா ஈரானை மிரட்டி ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று உணர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வருகிறது. ஆனால் ஈரான் இந்த டீலுக்கு ஒப்புக்கொள்ளுமா என்பது இன்னும் சந்தேகமாக உள்ளது. ட்ரம்ப் எப்போது என்ன செய்வார் என்று நமக்கு எப்படி தெரியாதோ அதே நிலைமை இங்கும் உள்ளது. காத்திருந்து பார்க்கலாம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.